அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ல என்னென்ன நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஆதித்ய சொர்ணலட்சுமி மேம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப அருமையான வருடம், அமோகமான வருடம். விரக்தியின் விளிம்பில் இருந்தவங்க இப்ப வீறு கொண்டு எழுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணிக்க தான் அந்த மனசானது வந்து ரொம்ப துடிக்கும். இது வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அடுத்தவங்களுக்கு வந்து தளபதியாகவும் போய் நிக்கும். அடுத்தவங்க வந்து நம்மள கேர் பண்ணணும்னு நெனைக்கும். அந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் வந்து ஷேர் பண்றா மாரி அவங்களுக்கு நல்ல திருமணம், நல்ல தொழிலு, நல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்களுக்கு வந்து ஒரு கசமுசான்னு ஒரு நெருக்கடியா இருந்தது. இப்ப வந்து அந்த சார்ந்த விஷயங்கள்லாம் இப்ப வந்து அவங்களுக்கு நீங்கும். ஏன்னா, கணவன் மனைவி உறவுல வந்து இவங்க எதிர்பார்ப்ப அவங்க நிறைவேத்தலையே, நம்ம சொல்லுக்கு அவங்க கட்டுப்படலையே அப்படின்ற ஏக்கங்கள் இப்ப தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல தொழில், வருமானம், பிள்ளைகள். இப்போ புள்ள வந்து என் சொல் பேச்சே கேட்கலன்னா கூட இப்ப வந்து அப்பா தான் எனக்கு தெய்வம்னு சொல்லும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். விருச்சகம் வழிபட வேண்டியது சுப்பிரமணியர தான். நம்மளுடைய வள்ளலாகிய முருகப்பெருமான தான். வியாழந்தோறும் 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடும் விருச்சகம், நம்ம என்ன சொல்லலாம், அவங்களுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களையும், ஏற்றங்களையும் காணும். அடுத்ததாக சுகன்யா அம்மா அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் வியாபாரம் நஷ்டம், வீட்ல சூழ்நிலை சரியில்ல, எல்லாமே எதுவுமே எனக்கு நல்லது நடக்கல, நல்லது நடக்காதான்ற விரக்தியில இருந்திருப்பாங்க. ஆனா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அவங்க வந்து திருப்போரூர் முருகன வந்து வழிபட்டாங்கன்னா, 6 செவ்வாய்க்கிழமை போயிட்டு வழிபட்டாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி அவங்களுக்கு வந்து திருமணம் ரொம்ப நாளா ஆகாம இருந்தது, லேட் மேரேஜ் ஆனவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். அதேமாரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்புகள் கூட நெறைய இருக்குங்க. மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக திரு வெங்கடேசன் அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து இந்த வருஷத்துல திடீர் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், திடீர் மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடியவங்க, இராணுவத்துறையில இருக்கிறவங்களோ, காவல்துறையில இருக்கிறவங்களோ, கடற்படையில் இருக்கக்கூடியவங்களோ, அவங்க அனைவருக்கும் திடீர் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் அமோகமாக இருக்கிறது. இதுவரைக்கும் தீராத கடன்களையும் இந்த வருடத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிறது. சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதன் மூலியமாக அனைத்து வகையிலும் நன்மைகளே கிடைக்கும். நன்றி. மிக அருமையா சொன்னீங்க. ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஜோதிட வல்லுநர்கள் கிட்ட கேட்கலாம். முதலாவதாக சின்னசேலம் சுதாகண்ணன் அம்மா, நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. எப்பவுமே கொஞ்சம் கஷ்டத்திலேயே வந்துட்டு இருந்த மாரி இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் உங்க ராசியவே குரு பார்க்குறாரு. நல்ல அனுகூலமான ஆண்டு தான். இத பயன்படுத்தி நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண வாய்ப்பு, குழந்தை பேறு இந்த மாரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றமா வரலாம் நீங்க. தாய் தந்தையரோட ஆரோக்கியத்த ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அகலக்கால் வச்சுட்டு பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்திக்காம, கொஞ்சம் நிதானமா அடியெடுத்து வந்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலயும், வேதனையிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிலீஃப் ஆகி வரலாம். இந்த ஆண்ட வந்து நீங்க சாதகமா பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய தனகாரகர் உங்க ராசியவே பார்க்குறாரு. அதாவது குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க. மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி ஐயா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசி செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் தான் மிக வருத்தத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோருடன் தகராறு போன்ற விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். நல்ல காரியங்கள்லாம் லிஸ்ட் போட்டுவிட்டு செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். தைரியம் ஏற்படும். மன அழுத்தங்கள் போகும். சாதனையாளர்களாக மாறுவீர்கள். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க படிக்க பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். அதே சமயம் பசுமாடுகளுக்கு திங்கக்கிழமை அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க கொடுக்க பெரிய விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அதீத முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் வைத்தீஸ்வரன் கோயில்களுக்கு செல்வது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்லதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு பேர் புகழெல்லாம் பெரிய அளவுக்கு போற்றப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள், வண்டி வாகனத்தில் கவனம்.
அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. தியாகம் எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் நல்ல ஒரு ஜாக்பாட் கிடைக்க போயிருக்கிறது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரோட பெண்களுக்கு நிறைய மாற்றத்தையும், வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க. அது நல்ல முன்னேற்றத்தையும், நல்ல பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களை தானே தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும், ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள், நண்பர்களிடத்தில் வரவு செலவு வைத்து கொள்ளக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா நட்புகள் பகையாகாமல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி, முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பல வகையில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சின்னசேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள் நீங்க சொல்லுங்க ஐயா. 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான காலம். எப்படின்னா குரு பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படின்னும்போது 12ஆம்ன்றது விரயம். அது சுப விரயமாக பண்ணிக்கணும். வீடு கட்டலாமா, வீடு கட்டலாம். இடம் வாங்கலாமா, இடம் வாங்கலாம். அவங்க குடும்பத்தை சார்ந்து என்னென்ன செய்யணுமோ செய்யலாம். 4ஆம் இடத்து வீடு, பூமி, சொத்து, வண்டி வாகனம் எல்லாமே என்னென்ன செய்யணுமோ அருமையான ஆள். இந்த 2026 விருச்சிக ராசிக்காரெலாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். 2027 விட 2026 தான் அவங்களுக்கு பெஸ்ட்டான காலம். இந்த 2026 விட்டுட்டிங்கன்னா 2024 கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம் வரத்துக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் 2026 விட்டுடக்கூடாது. எதை நினைக்கிறீங்களோ, எதை செய்யணுமோ தாராளமாக செய்யலாம். அது நன்மையே. குரு யானா நான் முன்னும் சொன்ன மாரி தான் சொல்கிறேன். இந்த குரு பகவான் இந்த 2026 6 மாதத்துக்கு நல்லா இருக்கும், 6 மாதத்துக்கு நல்லா இருக்கான்னு சொல்லாது. அந்த 6 மாதத்துக்கு யார் யாருக்கு பெஸ்ட்டான இருக்குதோ அவங்க பண்ணிக்கணும். அதேமாதிரி அடுத்த 6 மாதம் வரத்துக்கு தக்க வச்சுக்கணும். இதை தான் நான் அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்கிறேன். அதை பயன்படுத்தி 2026 நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். விட்டுட்டிங்கன்னா 2027 கஷ்டப்படுவீங்க. அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசி ராஜகுணங்கள் கொண்ட ராசி. அவங்களுக்குள்ளவே அந்த ஒரு ராயல் பிளட் அப்படிங்கிற திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா நேரத்துலையும். நாம் போய் இதெல்லாம் செய்கிறதா, நாம் போய் இதெல்லாம் பண்ணுறதா, நாம் போய் அதெல்லாம் நானே ஐடியா பண்ணிப்பேன் அப்படிம்பாங்க. இந்த செல்ஃப் டிசிஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பாவ புண்ணியத்துக்குன்னு ஒரு இடம் உண்டு, ஜோதிடத்துக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு, இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா உண்மையிலேயே விருச்சிக ராசிக்கு அது நல்லாயிருக்கும். இல்லை நானே எல்லாம் பார்த்துப்பேன், நானே குரு, நானே எல்லாம் அப்படின்னா சிக்கல் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் டாப்அப் லோனு, இந்த வட்டிக்கு வாங்குறது, ரொட்டேஷன் லைஃபு, அங்கே வாங்கினேன் இங்கே கொடுத்தேன், இங்கே வாங்கினேன் அங்கே கொடுத்தேன், கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொன்ன விருச்சிக ராசி எல்லாமே சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் மிகப்பெரிய பொருளாதார லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். உங்களுடைய லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ மகாலட்சுமியோட வழிபாடு, ஆதிசங்கரர் பாடின கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை கேட்கிறது ரொம்ப பெரிய ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கான ஸ்தலம் அப்படின்னு நான் சொல்கிறதே ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்தலம். சந்திரன் ஜலகிரகம், நீருக்கான ஸ்தலம். ஈவன் மற்ற ஜோதிடர்கள்லாம் கூட இந்த ஸ்தலத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் பலமடையக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவானைக்காவல். ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி பிரார்த்தனை பண்ணுங்க. அகிலாண்டேஸ்வரிக்கு பின்னாடி சந்திரன் ரோகிணி கார்த்திகையோட காட்சி தரார். 27 நட்சத்திரங்களில் சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தது ரோகிணி கார்த்திகை. அந்த ரோகிணி கார்த்திகையோட காட்சி தர சந்திரனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்தில் உண்டு.